ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான சுவையான தட்டைப்பயிறு கருவாட்டு குழம்பு செய்யலாமா? இதை வந்து காராமணின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு உரையில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டே இல்லை 1/2 ஸ்பூன் மிளகு, சீரகம், ஒரு 5-6 பல்லு பூண்டு, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கின உடனே 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டே கடைசியாக தேங்காய் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டே இதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிட்டே இது கூடவே கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கின உடனே நம்ம வதக்கி அரைச்சதை வந்து சேர்த்துட்டு குழம்புக்கு புளி எவ்வளோ தேவையோ சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு கொதி வந்த உடனே நம்ம வேக வச்ச தட்டைப்பயிரும் கருவாடு நல்லா அலசி வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ மறுபடியும் நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? நல்லா குழம்பு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன். ஈஸியான கருவாடு தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிருச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவாடை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட இந்த குழம்பு ட்ரை பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.